நான் சீனி தம்பி நிமலன் என்ற பெயர். நான் காலங்காலமாக கால்நடை வளர்ப்பால் கால்நடையையும் விவசாயம் வளர்த்து வாழ்கிறாள். என் அப்பாட காலத்திலேருந்து நான் கால்நடை அப்பா வளர்த்து வந்தால் இப்போ நான் வளர்த்து வரேன். அதுக்கும் வளர்ந்து வந்தால் அந்த கால்நடையை வளர்த்து வரோம். மயிலத்தவன் மாதவன் கால்நடை பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர். எங்களோட பிரச்சனை என்ன வேண்டியதுன்னா, நாங்கள் காலங்காலமாக மயிலத்தவன் மாதவனையை மேய்ச்சத்திரையாக பயன்படுத்தி வந்தாங்க. 1972ஆம் ஆண்டிலிருந்து மர யுத்த பிரச்சனையால் அந்த இடத்துக்கு புகையில்லாமல் இருந்து நாங்கள் 2009 கால்நடைக்காக மயிலத்தமிழ் மாதவனையை பயன்படுத்தி வந்தது. 2009 2011 எங்களுக்கு சிங்கள மக்கள் சகோதரர்களால் பெரிய எங்களை கால்நடைகள் மேய்ச்சத்திரை அளிக்கப்பட்டு எங்களை கால்நடை அளிக்கப்பட்டிருந்ததால் அதை நான் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் அபிவிருத்தி தலைவர்கிட்ட சொல்லி திரும்பி அதை கச்சேரியில் ஒரு மீட்டிங்கி கூட்டத்தில் சொன்னேன்னா மயிலத்தமிழ் மாதவனை அவங்கள மேய்ச்சத்திரைன்னு சொல்லி வந்தவங்க. அந்த இடத்துல நாங்கள் மேய்ச்சத்திரை இருந்தவங்க. நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் இப்போ 2009 நான் இப்போ 2020 மட்டும் நான் கால்நடை மயிலத்தமிழ் நான் துன்பம் எல்லாம் பட்டு அதில் வளர்த்துக்கணும். இந்த சிங்கள சகோதரர்களும் தமிழ் சகோதரர்களும் கால்நடை வளர்க்குறது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சட்டவிரோத பயிற்சியாளர்களாக வந்து வைத்த தெய்வத்தை கண்டு அன்னுல மகோயா அப்படியான சிங்கள சகோதரர்கள் சாய்ந்துங்கிற மாட்டுகளை அழித்து ஒரு இன வெறுப்புக்காக தான் அந்த மாட்டுகள் மாட்டை சுடுறது, மாட்டை வெட்டுறது, மாட்டுகளுக்கு வேறு அர்ச்சனை செஞ்சு எங்களை எப்படியோ அந்த இடத்தால் திறத்தணும் என்று சொல்லித்தான் இந்த போராட்டங்கள் அவங்க ஆரம்பிச்சு. நாங்களும் சகல வழியிலையும் எங்களோட பிரச்சனைகளை சகல தரப்புக்கும் அறிவிச்சும் எந்தவித தீர்வும் இல்லாமத்தான் நாங்கள் இருந்து 2015 அங்கே மாகாண விவசாய அமைச்சர் துரைசிங்கம் அவங்களால ஒரு தீர்வு ஒன்று எடுத்து அவங்க போய் அவங்கள அவ்வளோ பெரிய வழக்கு வச்சு வெளியேற்றி அவங்கள சொன்ன இந்த இதில் நீங்கள் வரப்படாது. திரும்பி 2014 திரும்பி 1-2 பேரும் வந்து மறுக்கா திரும்பி அங்கே நல்லாட்சி அரசாங்கத்திலையும் வெளியேற்றி கோட்டவ ராஜபட்ச அரசாங்கத்துக்கு வந்தோடனே அவங்க திரும்பி அத்துமீறிய பயிற்சியாளர் எங்களை மாட்டுகளையும் எங்களையும் அழிச்சு கொண்டு இருந்தோம். மறுக்கா திரும்பி அடுத்த அரசாங்கம் மாறி வரக்குள்ள கதைச்சினாங்க. அதே மீது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திட்டையும் கதைச்சி ஒரு அளவான சும நிலையான தீர்வு ஒன்று கிடைச்சி அவங்கள வெளியேற்றி அவங்கள தருவோம், உங்களுக்கு மேய்ச்சி தர தருவோம்னு சொன்னோம். அது இப்போ ஒரு ஏமாற்றத்தனம் மாதிரி. அதுக்கு முந்தி நாங்கள் என்னென்னா வழக்குகள் வைத்து நாங்கள் கொழும்புல வழக்கு வச்சு அங்கே தீர்க்கப்பட்டிருக்க மட்டக்களப்பு உயர் நீதிமன்றத்திலையும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. சுற்றுலா நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு வச்சு தீர்க்கப்பட்டிருக்கு. இப்படி மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சத்திரைக்கு உகந்திடம் உண்டு. அதில் நாங்கள் மாடு கட்டினோம். அதை மாதிரி தெய்வத்தை கண்டி வழக்குலேயும் அப்படித்தான் தீர்வு. இப்படி பல வழக்குகள் எங்களுக்கு இருந்தும் நாங்கள் அதுகளெல்லாம் எங்களுக்கு தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு. கால்நடை வளர்க்கலாம், அது கால்நடைக்கு உகந்திடம். இப்போ மகாவலி என்ற போர்வையில் மகாவலியிடம் என்று சொல்லி இப்போ அவங்க மகாவலி அமைச்சரை சந்தித்து கதைச்ச இடத்த அவர் ரோஹன் ரக்பத்தை சந்தித்து கதைச்சி அவர்கிட்ட கதைச்சினாங்க. இப்படி பிரச்சனை காய்ச்சி அவர் சொன்னார் சரி என்று சொல்லி எங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்தையும் தந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோரிக்கையில் 4 கோரிக்கையும் தருவோம்னு சொன்னோம். 4 கோரிக்கை நாங்கள் கேட்டது என்னென்னா, நாங்கள் கேட்ட மாடு குடிக்க தண்ணி, அந்த பாதையும் இந்த மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு தர சொல்லி அவங்க மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு தராக கல் அளவிட்டு கல் போட்டு தரேன்னு சொன்னவங்க. அவங்க கொஞ்சம் இழுவையாக இருக்க மாதிரி எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் செய்யல. நாங்கள் அளந்து தந்த நாங்கள் இதில் போய் கல் போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறோம். 1,00,000க்கு மேற்பட்ட புல் தர தந்தவங்க அதை நாட்டி வச்சுக்கிறோம். குளங்கள் கட்டிக்கிறாங்க, அதையிலையும் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த இடத்தை அரசாங்க தரப்பு உள்ளவர்கள் இந்த இடத்தை பதிவு செய்கிறதுக்கு தான் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்னா நாங்களும் ஒரு அறவழி போராட்டத்தில் யாரும் கவனிக்காதான் அந்த வீதியோரங்களுக்கு இறங்கினாங்க. வீதியோரம் இறங்கி இன்றைக்கு பாருங்கள் இவ்வளோ வழக்குகளையும் சந்தித்து எப்படியோ இன்னல்கள் இருக்கிறோம். இன்னமும் இந்த அரசாங்கத்தையும் கூட அதேமாதிரி ஜனாதிபதிக்கும் கடிதம் அபிவிருத்தி தலைவருக்கும் கடிதம் கொடுத்தாங்க. ஆளுநரையும் சந்திச்சுனாங்க. இன்னும் எந்த வித பதிலும் இல்லை. ஆனால் அதுக்கு என்னஞ்சாங்கன்னா ஒரு மகாவலி ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொண்டு இருந்தவர், அவரையும் திடீரென மாற்றி அந்த வேலையும் பெயிண்டிங்கில் நடக்கு.
இப்போ ஒப்பிஷொண்டு கூலாவில் பிறந்தவங்க மகாவலிக்கு அதுவும் மூடப்பட்டு இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி நாங்கள் இருக்கிறோம். என்னென்னா இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கி இவங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே இதை 3000 998 பண்ணையாளரும் அதை நம்பி 3000 குடும்பமும் நம்பி இருக்குது. அந்த குடும்பமும் நம்பி இருக்கிறோம். அதை நாங்கள் வாழ்வாதாரம். இப்போ எங்களுக்கு அந்த மாடுகள் அளிக்கப்பட்டு தான் நாட்டின மாடுகள் தான் நல்ல எங்களுக்கு சுத்தமான பால் எடுக்கிறோம், கெமிக்கல் தன்மையில பால் எடுக்கிறோம். எங்களோட பாலில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த பாலை வச்சு எங்களை பால் இறுக்கி மாட்டு சாணம் உரி எல்லாத்தையும் வச்சு அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். அது எங்களுக்குரிய பால் குளிரூட்டு நிலையங்கள் அங்கே அமைச்சாலும் கொஞ்சம் காசு வரும். அதில் பசலையும் ஏற்றலாம். அப்படியான அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய நாடு. நாங்கள் தமிழ் சிங்களம் என்று இல்லை, நாங்கள் 2 சிறப்பும் கால்நடை ஒற்றுமையாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த அதிமே ஜனாதிபதியோ ஜனாதிபதியோ இந்த தாமதம் காட்டாமல் இந்த மேய்ச்சத்தரையை பதிவு செய்ய சொல்லி கேட்டுக்கிறோம். 23 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்துண்டில் எங்களை நாங்கள் பெரிய அல்லூலப்பட்டு நாங்கள் 2023 22 பெரிய அல்லூலப்பட்டு அம்பட்டிய சுமந்திர சேரர் எங்களுக்கு சிங்கள சகோதரெல்லாம் பெரிய பிரச்சனைப்படுத்தி எங்களை பார்வையிட வந்த மத குருமார்களையும் சிற வைத்து எங்களை ஒருவரையும் எங்களை யாரையும் பார்க்கணும் செய்து பெரிய ஒட்டுழியப்படுத்தி அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த அறவழி போராட்டம் ஆரம்பிச்சினாங்க. 9ஆம் மாதம் 15ஆம் ஆரம்பிச்சினாங்க. நன்று வச்சு 9ஆம் மாதம் 15 ஆரம்பித்து இந்த ஜனாதிபதியோ பிரதமரோ முந்தி இருந்த எல்லாரையும் சந்திக்கிறது டைம் இன்னும் ஒருவரும் எங்களை சந்தித்து அதுக்கு ஒரு பதில் தரல. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு இதில் வந்தவர் அவரை சந்தித்து காய்ச்சி எடுத்து அவர் சொன்னார், நான் வெளியேற்றுவேன், நான் உங்களுக்கு அந்த மேட்சத்தை பதிவு செஞ்சு தந்தவர். அவர் சொன்ன மாதிரி முறை நாங்கள் மகாவலி அமைச்சையும் சந்தித்து காய்ச்சி எடுத்து அங்கேயும் இப்போ என்னென்னா அவர் சொன்ன மாதிரி இப்போத்த அரசாங்கத்திட்டையும் காய்ச்சி மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வெளியேற்றியாது. 15 குடும்பத்தில் 4 குடும்பம் தான் இருக்கு. இவங்க அதை வெளியேற்றி 50 மாவட்டத்துக்குள்ள அவங்களுக்கு காணி கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வரலை. ஆனால் சில சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அதை யாரென்று உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா அவங்கள உறுதிப்படுத்தினா போலீஸ் கண்டதான்னு சொல்லுவாங்க. இரவையில் சில மாடை சுடுறது, மாடு களவெடுக்கிறது, அந்த பிரச்சனையும் நடந்து கொண்டு தான் இருக்கு. அதை பிடிச்சி கொண்டாம இருக்கேன். இரவையில் நாங்கள் தாங்கி 4 பேரும் சட்டவிரோத துவக்காளி எழுதிட்டாங்க. போலீஸில் சொன்னாலும் போலீஸும் கொஞ்சம் தாமதத்தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு பிரச்சனை செய்தால் எங்களை போலீஸ் விசாரணை செய்கிறது அது இருக்கணும். மற்ற எங்களோட பாதையில் கடும் விஷயத்தான் இருந்தது. ஒருவரையும் விடாமல் இருந்தவங்க நாங்கள் ஒரு பண்ணையாளர்கள் சங்கத்தால் எங்களுக்கு ஒரு ஐஸ் அடிச்சு பண்ணையாளர்கள் இந்த ஐஸ் உள்ளாக்கள் தான் நீங்கள் எங்களை விடுங்கன்னு சொல்ல அவங்க அந்த ஐஸை பார்த்து விடுறாங்க. வேறு வெளியும் அட்டாராக்கில் ராணுவம் போலீஸும் விட மாட்டாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்திட்ட கதைச்சிக்கிறோம். அப்படியே நீ என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. முதல் எங்களோட மாடுகளுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி சாப்பாடு குடிக்கணும். சாப்பாடு என்ன பண்ணால் கரண்ட் வேலி அதில் அடிபட்டு தான் எங்களோட மாடுகள் 2023 4ஆம் மாதம் மட்டும் கடுமையான ரட்டுழியப்பட்டு சுட்டு கரண்டு அதனாடி அந்த கரண்டுகள் தாக்கப்பட்டதால் கண்டுகள் சிதவடைஞ்சி மாடை வெளியடைஞ்சு. இப்போ இவங்க இல்லாத பிறகு ஒரு அளவாக மாடுகள் நிம்மதியாக அவ்வளோ மேஞ்சி அதோட சிற்றளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த புல்லுகள் தரையெல்லாம் ஒலிம்பினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இவங்க இப்போ எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இதான் பிரச்சனை. அந்த அவங்க இப்போ அவங்களோட அந்த ஒரு 5 பேரையும் வெளியேற்றி அந்த சட்டவிரோத ஆயுதக்காரர்களையும் அதுக்குள்ளே பிடிச்சி அந்த இடத்தையும் பதிவு செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு அச்சம் இல்லாமல் தான் இது. முதல் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மாடு இருந்தது. ஆனால் இப்போ 2 லட்சம் மாடு தான். 2 லட்சம் மாடு இருக்கு. ஆனால் அதுலேயும் இப்போ குறையப்பட்டு இப்போ ஒரு 1,80,000 மாடு தான் இருக்கு. ஆனால் 2 லட்சம் மாடுக்குள்ளே இருக்கு. இல்லை பதிவு செய்யப்பட்ட மாடுகள் 2 லட்சம் மாடு பதிவு செய்யப்பட்டது. 1 பதிவு செய்யல் 3 லட்சம் மாடு இருந்தது. இல்லை 2 லட்சம் மாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பண்ணையாளரை நாங்கள் அவங்களோட கைகூப்பி கேட்குறது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு தந்தால் காணும். ஏன்னா நாங்கள் எங்களோட மாட்டை நாங்கள் வளர்ப்போம். மாட்டுக்குரிய தேவையும் செய்யணும். இவங்க எங்களுக்கு நாங்கள் குளம் கட்டித்தான்னு கேட்டால் பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு அந்த மேய்ச்சத்தரையை தயவு செய்து இந்த மக்கள் அவ்வளோங்க அந்த மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு தந்தால் அவ்வளவும் காணும். எங்களுக்கு 5 குளம் கட்டினாங்கிற காசில் அதெல்லாம் சிங்கள மக்கள் பட்டி எறிஞ்சிட்டாங்க. இப்போ மகாவலியால் ஒரு 2-5 குளம் செஞ்சதுயாங்க, அதுவும் உடைச்சிட்டு அதையும் நாங்கள் எங்களை கையெல்லாம் செய்யணும். அனுமதி அங்கே கொண்டு வாகனங்கள் செய்கிறதுக்கு ஒரு அனுமதி இல்லாத ஆக்கள் தான் நாங்கள். அனுமதி மகாவலியாலேயோ இல்லை தந்தால் தான் செய்யலை. அதையும் எங்களுக்கு எங்களுக்குன்னு அந்த மேய்ச்சத்தரையை எங்களுக்குன்ற திராட்டியும் கால்நடை இதுக்குள்ளே கால்நடை மாவட்டம் அதுக்குள்ளே பதிவு செஞ்சு கொடுத்தா காணும். மேலத்தமோடு மாதவனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழும். என்னென்னா எங்களோட பண்ணையாளரில் போராடி எங்களை பண்ணையாளர் விருத்தி அடைஞ்ச காரணம் என்னென்னு சொன்னால் சும்மா எல்லாம் வழக்கு போட்டுக்கிறாங்க. எப்படின்னா அது அரசியல்வாதிகள் லாபத்துக்காக இவங்களை வழக்கல் போட்டேன். நான் ஒரு தலைவர்
நான் ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை சந்திக்க நான் செங்கல்டி பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனேன். அங்கே நான் போனது தியேட்டர் மோகனன் தலைமையில் ஜெயசிங்கம் ஐயா, எங்கள் ஆலோசகரான பரசுராம ஐயா எல்லாரும் நாங்கள் 3 பேர் தான் போனாங்க. போய் நான் ஜனாதிபதி சந்திக்கு ஜனாதிபதி பக்கம் தான் இருந்தேன். அதில் படங்கள்லாம் இருக்கு. ஆனால் எனக்கும் கூட வழக்கு போட்டுருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போன ஆசிரியருக்கும் கூட வழக்கு போட்டி, கிராம சேவாளருக்கும் கூட வழக்கு போட்டி. அப்படி இப்படி போட்டு வழக்க போட்டு எங்களை பயமுறுத்தாதெல்லாம் பண்ணையாளர் கொஞ்சம் விரத்தியாக இருந்தது. ஆனால் பண்ணையாளர் அதை சதிக்காமல் இப்போ எந்த இது வந்தாலும் அவங்க சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க, என்னோட ஒத்துழைச்சி கொண்டு தான் இருக்கிறாங்க. மிச்சத்திரைக்காக பதிவு செய்கிறதுக்காக ஒத்துழைச்சி கொண்டு இருக்கிறாங்க எல்லா பண்ணையாளரை நாங்கள் அவங்களோட கைகூப்பி கேட்குறது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு தந்தால் காணும்.